ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். அறிதலும் புரிதலும் என்ற தலைப்புல இந்த ஒரு முக்கியமான தமிழ்நாட்டின் ஆளுமையை பத்தி பேச இருக்கிறோம். அவர் பெயர் பா. ஜீவானந்தம். அவருடைய பிறந்த நாள் இன்று. யார் இந்த ஜீவானந்தம்? அதான் முக்கியமான கேள்வி. அவர் 1907 நாகர் மாவட்டத்தில ஒரு பூதப்பாண்டி என்ற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தாரு. அவர் சின்ன வயதிலே, அதாவது படிக்கும் போதே அவர் இலக்கியத்திலையும் எழுத்திலையும் பேச்சிலையும் சிறந்தவராக விளங்கினார். அதாவது 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே அவர் கவிதை எழுத ஆரம்பித்தார். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அவர் நாடகங்கள், கதைகள், சிறு கதைகள் எழுத தொடங்கிவிட்டார். அன்றைய காலகட்டத்தில் இருந்த சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த தாக்கம் அவரையும் பாதித்தது. அதனுடைய அடிப்படையில கதர் துணிகளை மட்டுமே உடுத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்தார். அதன் வாயிலாக அவருக்கு வீட்டுல அவங்களுடைய பெற்றோருக்கும் அவருக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால் 17ஆவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தன்னை ஒரு விஷயம் பாதித்திருக்கிறது. இந்த நாடு சுதந்திரம் அடையணும் அப்படின்றதுக்காக பல தலைவர்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்தினுடைய தாக்கத்தை பூரா உள்வாங்கிக்கிட்ட ஜீவானந்தம் அவர்கள் தன்னுடைய 17ஆவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார். அஞ்சுவதாலும் கெஞ்சுவதாலும் சுதந்திரத்தை பெற முடியாது என்ற வீர முழக்கத்துக்கு சொந்தக்காரர் ஜீவானந்தம். 1922 காந்தியடிகளுடைய தலைமையில ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்றது. அப்போதுதான் அவர் முதலாக தன்னுடைய அரசியல் பயணத்துல அடியெடுத்து வைக்கிறார். அந்த ஒத்துழையாமை இயக்கம் தான் முதல்ல அவருக்கு கை கொடுத்தது. முதல்ல அவர் அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம். அதற்கு அடுத்தது தொடர்ந்து பெரியார் கூட சுயமரியாதை இயக்கத்துல இணைஞ்சு அவரு பல பிரச்சாரங்களை கட்டமைக்கிறார். அந்த பிரச்சாரத்தினுடைய வாயிலாக நாடு முழுவதும் பகுத்தறிவு பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார். ஒரு கட்டத்துல அவரே சொந்தமாக காந்தியடிகளுடைய பெயர்ல ஒரு ஆசிரமத்தை தொடங்குறார். காரைக்குடி பக்கத்துல சிராவயல் என்ற ஒரு கிராமத்துல ஒரு ஆசிரமத்தை தொடங்குறார். அந்த ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா அனைத்து சாதியை சேர்ந்த குழந்தைகளும் சமமான கல்வி போதிக்கிறார். இந்த ஆசிரமத்தை பத்தி கேள்விப்பட்டு பெரிய தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு போறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல காந்தியடிகளே அந்த ஆசிரமத்துக்கு வர்றாரு. ஆசிரமத்தை பார்த்துட்டு காந்தி கேட்கிறாரு ஜீவா கிட்ட, உங்களுடைய சொத்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜீவா கிட்ட கேட்கிறாரு. அப்ப ஐயா ஜீவானந்தம் சொல்றார், இந்தியா தான் என் சொத்து அப்படின்றாரு. உடனே காந்தி சொல்றார், இல்ல நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இப்படி தொடர்ந்து காந்தியால் ஈர்க்கப்பட்ட தலைவர் ஒரு கட்டத்துல மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர், இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கிய முன்னோடி ஐயா சிங்காரவேலனுடைய அந்த கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் அவரை ரொம்ப ஏற்க ஆரம்பிக்கிறது. அதனுடைய அடிப்படையில அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தத்துல தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியில இணைகிறாரு. இப்ப எல்லா தலைவர்களும் சேர்ந்து தொடங்கும் போது ஜீவானந்தமும் அதுல போய் 1936 இணைஞ்சிக்கிறார். அதன் பின்னாடி 1937 ஜனசக்தி ஒரு பத்திரிகையை தொடங்குறார். இந்த பத்திரிகை இன்னமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து தன்னுடைய பொது உடைமைக்காகவும் பொது வாழ்க்கைக்காகவும் தன்னை வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்துக் கொண்ட பா. ஜீவானந்தம் அவர்கள் 1952 வண்ணாரப்பேட்டை தொகுதியில சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தான் போட்டியிடுறாரு. அதுல வெற்றி பெறார். 1952 முதல் 1957 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்போது ஒரு சம்பவம், வேசார்பாடியில தங்கியிருக்காரு பா. ஜீவானந்தம் ஒரு குடிசையில். அந்த காலகட்டத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் காமராஜர் அவர்கள் அந்த வேசார்பாடி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை சில நலத்திட்ட உதவிகள் செய்யணுன்றதுக்காக அந்த பங்கன்ல முதலமைச்சர் பங்கெடுக்க போறாரு. அப்ப அந்த தொகுதியை சேர்ந்த பா. ஜீவானந்தம் அவர்களையும் அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாண்ட போய் கார் நிறுத்துறாரு. ஜீவானந்தம் வீட்டாண்ட அன்னைக்கு இருக்கிற சூழல் மழை பெய்ஞ்சி வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் சேரும் சகதியமா இருக்கு அந்த பகுதி முழுக்க. அதுல ஒரு கல்லா தாண்டி 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 ஜீவானுடைய வீட்டுக்கு காமராஜர் போறாரு. அப்ப போகும்போது ஜீவானந்தம் வெறும் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு, இடுப்புல ஒரு துண்டு கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப 2 பேரும் சம வயது உள்ள ஒரு நபர்கள் தான். என்னப்பா இன்னும் பங்கனுக்கு கிளம்பலையா, வா போலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் காமராஜர் கூப்பிடுறாரு. அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜீவானந்தம் அவர்கள் சொல்றார், நீங்க கொஞ்ச நேரம் காராண்ட வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்றாரு. அதாவது கார் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நிறுத்திட்டு தான் அங்க உள்ள போக முடியும். ஏன்னா அது உள்ள இருக்கிற பகுதி முழுக்க சேரும் சகதியமா இருக்கிறதுனால ரோட்லயே காரை நிறுத்திட்டு காமராஜர் போறாரு வீட்டுக்கு. அப்ப காராண்ட வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்துடுறேன்னு சொல்லி காராண்ட வெயிட் பண்றாரு. திரும்பவும் ஆள் வரவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவருடைய உதவியாளரை அனுப்புறாரு.
போய் பார்த்துட்டு வாங்க, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உதவியாளர் வந்து பாக்குறாரு, இதே இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன், போங்க இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே துண்டோட இடுப்புல கட்டிக்கிட்டு நிக்கிறார். இப்ப அந்த சூழ்நிலையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஜீவானந்தம் அவர்களே வந்துடுறாரு. முதலமைச்சருடைய கார்ல பின்பகுதியில ஏறாரு. ஏன்பா நீ தனியா தானே இருக்கிற, ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப ஜீவானந்தம் சொல்றாரு, என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு வேட்டியும் ஒரே ஒரு சட்டையும் தான், அதையும் துவைச்சு காய போட்டு வச்சிருந்தேன், அதை காயறதுக்காக கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் சொல்றாரு. அது காமராஜர் பார்த்துட்டு ரொம்ப சிலிர்த்து போனாராம். என்னையா ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பொது உடைமை கட்சியினுடைய தலைவர், ஒரே ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போனாராம். காமராஜரும் அதே ஸ்டேஜ் தான். காமராஜரும் 2 பேருமே வந்து அந்த தனி மனிதனுடைய தூய்மையில யாருக்கும் குறை இல்லாம எவராலும் குற்றம் சாட்ட முடியாத நபர்கள். 2 பேருமே அதை பரிமாறிக்கிட்டாங்களாம். அந்த சம்பவம் வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவமாக மாறி இருந்தது. அதுக்கு பின்னாடி 57 அவரு சட்டமன்ற பதவி போயிடுச்சு. ஒரு சமயத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கட்சி நிதி திரட்டுறதுக்காக அந்த நிதி திரட்டும் போது அவர் கையில ஒரு 1000 ரூபாய்க்கு மேல நிதி இருக்குது. ஆனா கட்சி அலுவலகத்துக்கு நடந்தே போறாரு. அப்போ பசியோட போறாரு. அது நடந்து போறது மட்டும் இல்ல, பசியோட போறாரு. பால நிலத்துக்கு போற வழியில இடையில ஒரு டீ கடையில ஒரு தோழர் நிறுத்தி, ஏன் இவ்வளவு விறுவிறுத்து கொட்டி நடந்தே வரீங்க, வாங்க டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல பசி, பஸ்ல வரணும்னா கையில காசு இல்ல, நடந்து வர வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல நான் இருந்தேன், பசி வேற தாங்கல, ஏதாவது டீ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயும் ஒரு பன்னும் வாங்கி கொடுத்தாரா அந்த தோழர். அதை வாங்கி சாப்பிட்டு இருக்காரு. கையில என்ன பை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது கட்சிக்காக வசூல் பண்ண நிதி ஒரு 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும், அது வந்து கட்சி அலுவலகத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க 1000 ரூபாய்க்கு மேல கையில வச்சிருக்கிறீங்க, ஒரு காலனா அரை நாள் கொடுத்துட்டு பஸ்ல வந்துருக்கலாமே, ஒரு டீ சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப ஜீவானந்தம் சொன்னாராம், இது கட்சியினுடைய சொத்து, ஏன் சொத்து கிடையாது, அதை எடுக்கிற உரிமை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பொது வாழ்க்கையில மிக நேர்மையாகவும் தூய்மையாகவும் வாழ்ந்த அந்த மா மனிதர் 16/1/1963 அன்று தன்னுடைய 56வது வயதுல இறந்து போயிடுறார். அந்த பொது வாழ்க்கையில அவருடைய நேர்மையும் அவருடைய இலக்கிய ஆற்றலும் அவருடைய பேச்சு ஆற்றலும் தமிழர்களும் தமிழ் மண்ணும் என்றும் மறக்க முடியாத ஒரு சுவடர். அதை அறிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய மாணவர்களின் கடமை. அதை அறிந்து அதன் வழியில புரிந்து ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது நம்ம எதிர்கால சந்ததிக்கு மிக முக்கியமானது. இது எல்லோரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கடத்தி செல்லுங்கள், குழந்தைகளை பார்க்க வையுங்கள், குழந்தைகளுக்கு ஜீவானந்தம் என்பவர் யார் என்பதை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.